ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கஷ்ட காலங்களிலும் நினைத்தது நிறைவேறாத காலங்களிலும் நான் தாழ்ந்தவன், நான் பாவி என்று உன்னையே நீ தாழ்த்தி சொல்லிக் கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. அப்படி நீ சொல்லும்போது அவ்வாறே நீ ஆகிவிடுகிறாய். மனிதன் எந்த அளவுக்கு உயர்கிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். நீ எந்த பிரச்சனையும் சந்திக்காத ஒரு நாளில் நீ தவறான பாதையில்தான் பயணிக்கிறாய் என்பதை நீ உறுதியாக நம்பலாம். அறிவுள்ள மூளைதான் நாவை அடக்கி இருக்க செய்யும். உன் கோபத்தை குறித்து அறிவை வளர்த்து வாழ்வில் முன்னேறு. இல்வாழ்க்கை என்பது அன்பினால் உந்தப்பட்டு அறிவினால் வழிநடத்தப்படுகிறது. அன்பை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. அந்த அன்பு உனக்கு பொய்யாக கிடைக்க பெற்றால் எந்த வாக்குவாதமும் செய்யாமல் அந்த பொய்யான அன்பிற்கு நன்றி சொல்லி அந்த பொய்யான அன்பிடம் இருந்து விலகி தனிமையில் வாழ்வது எவ்வளவோ மேல். ஏனென்றால் தனிமை சாபம் இல்லை, தனிமை வரம். இந்த தனிமையில்தான் உன்னை யார் என்று நீ முழுமையாக அறிந்து கொள்ளலாம். உனது தரம் வேறு, உனது அறிவு வேறு, உன் கர்மாவும் வேறு. உன்னை யாருடனும் ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னை தாழ்த்தி கொள்வதால் உன் ஆன்ம பலம் குறையும். நீ என் மடியில் இருக்கும் செல்ல பிள்ளை. நான் உனக்கு பொய் கூற மாட்டேன். இப்போது நீ அனுபவிக்கும் கர்ம வினையால் என்னை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன் கர்ம வினை கழிந்திருந்தால் நான் சொல்வது உனக்கு சத்தியமாய் இன்று இந்த நிமிஷமே நடந்திருக்கும். யாராக இருந்தாலும் தவறுக்கான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். முடியாது என்று நீ விழும்போதுதான் பலரது வாயும் பேசத் தொடங்கும், நீ முறையாக வாழவில்லை என்று. உன்னிடமே இருந்து பணத்தை பெற்று உன்னை வெறுத்து ஒதுக்கியதோடு அல்லாமல் உனக்கு உதவிக்கும் வராத அந்த பொய்யான உறவை நினைத்து அழுகிறாயே ஒழிய, நான் உன் அருகில் இருந்து உனது நன்மைக்கும் தீமைக்கும் இரவும் பகலுமாய் பாடுபட்டு கொண்டிருக்கும் என்னை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உனது கர்ம வினை குறையவில்லை என்றுதான் அர்த்தம். மேலும் என்னையே நான் பொய் கூறுகிறேன் என்று திட்டவும் செய்கிறாய். நான் எப்படிப்பட்டவன் என்பதை என் சச்சரிதம் எடுத்து படுத்துப்பார். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்துள்ளேன். என் சொற்படி கேட்டு நடப்பவனுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும், கேட்காதவனுக்கு நஷ்டம்தான் உண்டாகும். பாபா கஷ்டப்படுத்துகிறார் என்று என்னை சொல்லாதே. உன் கெட்ட செய்கையால் தீய சக்திகள் உன்னை ஒரு கை பதம் பார்த்திட துடித்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இல்லை என்றால் தெரிந்திருக்கும் உன் நிலைமை என்ன என்று. நீ என்னதான் என்னை திட்டினாலும் உன்னை கர்ம வினையின் பிடியில் இருந்து குறைத்து உன்னை மற்றவர் மத்தியில் செல்வ செழிப்புடன் வாழ வைக்கவே உனக்காகவே அவதரித்தவன் நான். நீயே என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை விட்டு விலகுவதில்லை. உனக்கு வேண்டியதை மனதில் நினைத்து அது நிறைவேறிய திருப்தியுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி 4 4 4 என்ற இந்த எண்ணை தொடு. இனி வரும் 7 நாட்களில் கடவுளின் ஆசீர்வாதமும் நல் தெய்வ வாக்கினை கேட்கும் நல் பாக்கியமும் நல்ல செய்தியினையும் கேட்பாய். அது உன்னை நல்வழியில் வழி நடத்தி செல்ல உதவும். வாய்ப்பு நழுவ விடக்கூடாது. ஒரு முறைதான் கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.